பேசும்படிக்கு நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ரம் 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 சூத்ரம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் படிப்போம். Let us turn to the prophetical book of Amos and read the 3rd chapter 7th verse. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தேவன் தம்முடைய மனதிலே ஒரு காலத்தில் அநேக காரியங்களை மறைத்து வைத்திருந்தார். Once upon a time the Lord God was hiding a lot of things in his mind. ஆகவே தான் மோசே சொல்லும் பொழுது மறைவானவைகளோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள் என்று சொல்லுகிறான். That's why Moses also says the things that are hidden are of our God. வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் நமக்குரியது. All that are revealed are ours. ஒவ்வொரு காலங்களிலும் மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருந்ததை வேதத்திலிருந்து நாம் வாசித்து விளங்கிக் கொள்கிறோம். From the Bible we can read and understand that at every period or every point of time there were people who were making known the mysteries of God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். But through Lord Jesus Christ the Lord God reveals everything. தேவன் குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் முழுவதுமாக திருவுளம் பற்றுகிறார். God is revealing everything in these last days through his dear son. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்த காரணம் என்னவென்றால் அவர் எல்லாவற்றையும் மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்த காரணம் என்னவென்றால் அவர் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் பிதாவுண்டத்திலிருந்து என்னென்ன கேள்விப்படுகிறாரோ எல்லாவற்றையும் மறைக்காம ஓப்பனா சொல்லுவார். Jesus Christ, having heard everything from the Father, he is not hiding anything, but he is openly telling everything to his people. அவர் முகம் பார்க்க மாட்டார். He will not respect the persons. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறார். He is thinking everybody as equals. அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says there is no creature that is hidden in his sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு காலை நேரத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In this morning through a prophet I want to share with you how the Lord does his work. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் உண்டு. In the Old Testament period there were prophets, in the New Testament period also there are prophets. ஆனால் இதில் எல்லாரிலும் விசேஷமான தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But the most special prophet of all these prophets is our Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒருவரும் ஒருவரை குறித்து வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். When he was living upon this earth, there was no need of any person to come and introduce another person, because he knew everything that was in another man. எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினால் ஒருவரும் இயேசுவிடத்தில் வந்து ஒரு குறிக்கப்பட்ட நபரை குறித்து விசேஷமாய் போற்ற வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. Because Jesus knew whatever that was in the heart of man, there was no need for anybody to come and speak specially about a particular person. இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய அந்தரங்கமான காரியங்களையும் முழுவதும் அறிந்தவராய் இயேசு நம்மிடத்தில் இருக்கிறார். In this morning also Jesus Christ is in our midst, having known all our secrets. ஒரு முறை சமாரியா ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு பற்றி சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். Let us consider what a Samaritan woman once mentioned about Jesus. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவள் சொல்லுகிற காரியம் என்னவெனில், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். If you turn to Gospel according to St. John 4th chapter 29th verse, there she says, "Come, see a man which told me all things that ever I did." படியுங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். நான் செய்த எல்லாவற்றையும்
ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், A man told me all things that I ever did. அவரை பற்றி உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறார். About him it is written, he is the prophet that is coming into this world. சமாரியா ஊராரை பார்த்து இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்கள். This woman told unto the inhabitants of that Samaritan village, you come and see that man who told me everything I ever did. அவ என்ன செய்தான்னு உங்கள அநேகருக்கு தெரியலாம். Many of you might be knowing what she did. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாக்கோபின் கிணற்றருகே இயேசு உட்கார்ந்திருந்த பொழுது அங்கே தண்ணீரும் உண்டு கொள்ளும்படியாகத்தான் இந்த ஸ்திரீ அங்கே வருகிறார். When Jesus Christ was sitting at the well of Jacob, this woman came there to draw water. அவள் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் அந்த ஸ்திரீயானவர் தண்ணீர் மொண்டு கொள்ளும் பொழுது இயேசு கேட்டார், தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். When that Samaritan woman drew water from the well, Jesus asked her, give me water to drink. இயேசு அந்த நேரத்தில் ஒரு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி பண்றாரு பாருங்க. You see, Jesus is making the cross examination. அதாவது தண்ணி கேட்கிறா, அவளுக்கு தண்ணி கேட்கிறா. அதாவது உடனே இயேசு அவள் சொல்லுகிறாள், நீர் யூதனாயிருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீ, எப்படி நீர் என்னிடத்தில் தாகத்துக்கு கேட்கலாம்? நமக்கு சம்பந்தமே இல்லையே. And that woman answered him saying that, thou being a Jew, I am a Samaritan woman, there is no connection whatsoever between us, how can you ask for water from me? இயேசு என்ன சொல்லுகிறார்? Jesus says, உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் அவரே உனக்கு கொடுத்திருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். Jesus said, if thou knowest who it is that said thee, give me to drink, he would have given thee living water. அப்படின்னா அந்த தண்ணீர் எனக்கு தரவணும், நான் இனிமேல் இந்த கிணத்துல வரக்கூடாது, இதில் வந்து எடுத்து கொண்டு போய் ஊற்றி ரொம்ப டயர்டாகி போகிறேன், ஆகையினால நான் இனிமேல் இந்த கிணத்துக்கு வரவே கூடாது, எனக்கு கட்டாயமாய் அந்த ஜீவ தண்ணீரை தர வேண்டும் என்று கேட்கிறாள். Immediately that woman says in answer, sir, give me this water that I thirst not, neither come here to draw. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அவன் புருஷனை கூட்டிட்டு வான்னு. At that time Jesus said, go and bring your husband. அப்போ இயேசுக்கு தோணுது போல அந்த புருஷனுடைய தாகத்தையும் கூட தீர்க்க வேண்டும் என்று. Probably Jesus would have thought to quench the thirst of the husband also. அவ இப்படி மாட்டிக்கிடுவான்னு நினைக்கவே இல்லை. But she never thought she would be caught like this. அவள் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை. She said, I have no husband. இயேசு சொன்னார், 5 பேர் இருந்தாங்க. Jesus said, you had 5 husbands. இப்போ ஒருத்தன் இருக்கிறான். Now a person is with you. அதுல ஒருத்தன் உனக்கு புருஷன் இல்லை. But none of them were your husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மேட்டர் எல்லாம் வெளியரங்கமாய் ஓபன் பண்ணி விட்ட நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், வந்து பாருங்க, என் காரியத்தை எல்லாம் ஒரு மனுஷன் சொன்னான். When he had told all these matters openly, she went and told the people, come and see that man who told me everything that I ever did. இதில் அந்த ஸ்திரீயை குறித்து ஒரு விசேஷம் என்னவென்று கேட்டால், அவள் எவ்வளவு மோசமானாலும் ஓப்பன் பண்ணினதை அவளும் ஓப்பன் ஆக்கிட்டா. The specialty of that woman is that whatever that was made manifest, she also did not hide. சமாரியாவிலே இவ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பான் முதல்ல. In Samaria she would have been making a facade of herself. ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது இவ அப்படி இல்லைன்னு இல்லை, நாங்க எல்லாம் அன்பா தான் இருக்கோம், நாங்க எல்லாம் பிரதேஷ் மாதிரி தான், இது சோசியலா தான் மூவ் பண்றோம்னு சொல்லி இருப்பா. When others were telling her, oh you are moving in a wrong way, she would have told, no, we are like brothers, we are moving in a decent way. நான் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவ சொல்லி இருப்பா. She would have told, I am doing only a social service. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் திறந்து சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறார், வாங்க, நான் செஞ்சதெல்லாம் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்கள். When Jesus told her everything she did, she said unto the people, come and see a man who told me everything that I ever did. அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, நீ செய்தது யாருக்கும் தெரியாமல் இருக்கும், ஆனால் ஒருவருக்கு தெரியும். Dear friend, dear brother, dear sister, whatever you have done may not be known to anybody else, but there is one person who knows everything you did. அநேகர் காணாதிருக்கலாம், உன்னுடைய புருஷன் காணாமல் இருக்கலாம், உன்னுடைய மனைவி காணாமல் இருக்கலாம், உன்னுடைய அயலகத்தார் காணாதிருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் காணாதிருக்கலாம், ஆனால் ஒருவர் கண்டிருக்கிறார். Many people would not have seen that, your husband may not have seen that, your wife may not have seen that, your neighbors may not have seen that, your friends may not have seen that, but there is one person who knew everything. அலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தருகிறதுனால தயவு
செய்து கூட்டத்தில் யாரும் எழும்பி ஓடிராதீங்க. Because the Lord is giving these words to me in this morning, kindly do not get away from this meeting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, ஒரு மெய்யான தீர்க்கதரிசி நம்மிடத்தில் உண்டு. there is a true prophet in our midst. அதாவது இந்த தீர்க்கதரிசியை இப்படி வைத்துக்கொண்டு மற்ற தீர்க்கதரிசிகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. Keeping this prophet on one side, let us consider other prophets also. அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்ன காரியங்கள் மிகவும் தெளிவாய் இருக்குமானால் இந்த தீர்க்கதரிசியுடைய விஷயம் எவ்வளவு விசேஷமாக இருக்கும். If the prophecies told by other prophets were so clear, how more clear would have been the things told by this prophet. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில தீர்க்கதரிசிகளை நாம் பார்ப்போம். We can see certain prophets from the Old Testament period. முதலாம் ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் வருகிற நேரத்தில், if you turn to first book of Kings 14th chapter, யெரொபெயாமுடைய மகன் வியாதிப்பட்டு விழுந்தான். Yep, the son of King Jeroboam fell ill. இந்த யெரொபெயாம் ஒரு சாதாரணமான மனிதன். This Jeroboam was not an ordinary man. சாலமோன் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவன் செய்து வந்தபடினாலே ஆண்டவர் 10 கோத்திரங்களை எடுத்து இந்த யெரொபெயாமுக்கு கொடுத்தார். Because Solomon did things that were not pleasant to God, the Lord separated 10 tribes and gave into the hands of Jeroboam. இந்த காரியத்தை தீர்க்கதரிசனமாக உரைத்த அகியா என்கிறதான அந்த தீர்க்கதரிசி இடத்துல யெரொபெயாம் என்ன செய்தான்? அவனுடைய மனைவியை வேஷம் மாறி போக சொல்லி அனுப்பினான். And the things were foretold to Jeroboam by a prophet Ahijah, and this Jeroboam sent his wife in disguise to go to this prophet Ahijah. என்ன வேஷம் மாறி போனாளா தெரியாது. சுடிதார் போட்டுக்கிட்டு போனாளா, இல்லாவிட்ட வேற ஏதாவது வேஷத்துல போனாலோ என்னமோ தெரியல, வேஷம் மாறி போனாள். She went in disguise. We do not know what kind of disguise she was wearing, but she went in disguise to this prophet Ahijah. எதற்காக அனுப்புனான்னு கேட்டா, நம்ம பையன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, சாவானா இருப்பானா விசாரிச்சுட்டு வா என்று கேட்டு அனுப்புகிறார். And he was sending his wife to inquire whether our son will live or die, whether he will recover from his sickness or not. இவளுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டு போகும்படியாய் சொன்ன அந்த நேரத்திலேயே அந்த தீர்க்கதரிசி வயசானவராய் கண்ணு தெரியாதவராய் இருந்தார். ஆண்டவர் சொன்னார், யெரொபெயாமுடைய மனைவி தன்னை அந்நிய ஸ்திரியை போல வந்து உன்னை காண்பிப்பாள், ஆனால் நீ அவளுக்கு துக்க செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார். This prophet was old. He was blind also because of his old age. But when she was coming to meet him, the Lord told him, the wife of Jeroboam is coming to meet you, showing herself as a strange woman, but you give her the message of grief. அவள் வருகிற அந்த நேரத்திலேயே சத்தம் கேட்ட உடனே ஐயா சொல்றாரு, யெரொபெயாமுடைய மனைவியே, மிஸ்ஸஸ் யெரொபெயாம், ஒன்னும் வேஷம் ஒன்னும் காட்ட வேண்டாம், வா உள்ளவா, நான் உனக்கு துக்க செய்தியை கொடுக்கிறேங்கிறான். When this prophet heard the footsteps of that wife of Jeroboam, he called her by name. Jeroboam's wife, you come here, do not show yourself as a strange woman, I give you this message of grief. முதலாம் ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை படியுங்கள். Kindly read the 6th verse of the 14th chapter. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்காதே. Why feignest thou thyself to be another? இங்க யாராகிலும் வேஷம் மாறி வந்திருக்கிறீர்களோ? Has anybody come here in disguise? வேவுபாக்கும்படியாக யாராவது இங்கே வந்திருக்கிறீர்களோ? Has anybody of you come here to espionage? பெந்தகோஸ்துக்காரங்க என்னதான் பண்றாங்க என்று பார்க்கும்படியாக யாராவது இங்கே வந்திருக்கிறீர்களோ? Has anybody of you come here to see what these Pentecostal people are doing? உன்னை அந்நிய ஆளாக காண்பிக்காதே. Do not feign yourself as a strange person. நீ எந்த சமூகத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவனாயிரும் சரி, எந்த உளவாளியாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை காண்கிறார். Whichever the caste or whichever the party you may belong to, the Lord is seeing you as a person. உன்னுடைய உண்மையான நிலவரத்தை இன்றைக்கு காலை நேரத்தில் ஒத்துக்கொண்டால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. And the word of the Lord comes unto you. It would be good for you if you admit your true state. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. எலிசா என்கிற தீர்க்கதரிசிக்கு நாம் கொஞ்சம் நேரம் அவரிடத்துல போவோமா? Shall we go to another prophet called Elisha? அதாவது சீரியா ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாக
பாளையம் இறங்கும்படியாக பலமுறை பிளான் போட்டு கொண்டே இருந்தான். This king of Syria was planning a lot of times to go against the people of Israel. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசிக்கு அவன் போடுகிற அனைத்து திட்டங்களும் வெளிப்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவன் சொல்லிக் கொண்டிருப்பான். At the time, the prophet Elisha would come to know all the plans planned by king of Syria, and he will inform accordingly the king of Israel. இதனாலே சீரியா ராஜாவுடைய இருதயம் குழம்பி, நம்மள யார் உளவாளி இருக்கிறான், உளவுத்துறைய பிசினஸ் பண்றவன் எவனாவது இங்க இருக்கிறானா? Because of this, the mind of king of Syria was so troubled, and he asked, who is the spy amongst us? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உடனே அங்கே சொல்றாங்க, ராஜாவே இங்க உளவாளி யாரும் இல்ல, நீர் பள்ளி அறையிலே சொல்லுகிற காரியத்தையும் கூட அறிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான், அவன் சொல்லிடுவான். And it was told unto the king, oh king, there is no traitor in our midst, but there is one prophet in Israel who can tell you, who can tell whatever you speak in your chamber. இரண்டு ராஜாக்கள் நாம் படிக்கிற நேரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே, if you turn to the second book of Kings 6th chapter, பள்ளி அறையிலே சொல்லுகிறதான காரியமும் கூட அங்கே வெளிப்படுத்தப்படும். and it the words that thou speakest in thy bedchamber will be known. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, 12ஆம் வசனம், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். நீ பள்ளி அறையில ரகசியமாக ஏசி ரூமுக்குள்ள போடுற பிளானும் கூட எலிசாவுக்கு தெரியும். O king, whatever the plan you put in your bedchamber, in the AC room, that will be known by prophet Elisha. இந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக, பெந்தேகோஸ்துக்காரங்களுக்கு விரோதமாக நீ போடுற எல்லா பிளானும் உன் குரூப் எல்லாம் சேர்ந்து செய்கிறதும் தேவனுடைய ஊழியர்களுக்கு தெரியும். All the plans you scheme secretly with your group will be known unto the servants of God. நீ யாரை உளவு பார்க்கிறாய் என்பதை இந்த காலையிலே சற்று சிந்தித்துக்கொள். Just consider whom we are spying against. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு மறைத்து ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறதில்லை. Nothing is hidden unto the eyes of the Lord. The Lord will do nothing, but he revealeth his secret unto his servants. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இது வெளிப்பகுதியில் உள்ள காரியத்தை வைத்துக் கொள்வோம். Let us say these are outward matters only. அடுத்து உள்ள இருக்கிற ஆட்களை பற்றி ஒருவருமே, இவங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கிறது? Now let us consider the people who are already here inside. What is the connection between them and the prophets? எலிசாவுக்கு ரொம்ப நெருங்கின ஊழியக்காரன் தான் கேயாசி. Gehazi was a servant of Elisha. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ரொம்ப நல்ல ஊழியக்காரர். He was a very good servant. ஆனால் நாகமான் வந்த நேரத்தில், when Naaman came there, அவர் நிறைய பொண்ணோட பரிவாரங்களோட ஆடம்பரத்தோட ஆரவாரத்தோட வந்த பொழுது, when he came there with all his people, with all his wealth, riches and money, எலிசா சொன்னா இது ஒண்ணு எனக்கு வேண்டாம். Elisha said, I don't want anything of this. யோர்தான்ல 7 முறை முங்கினா மாத்திரம் போதும். It would be good if you go and dip yourself 7 times in the river Jordan. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. Immediately he was so angry. என்ன எங்க ஊர்ல ஒண்ணு ஆறு இல்லையா, இங்க தான் இருக்குது பெரிய விசேஷமான ஆறு. Oh, don't we have good rivers in our own land? Is this Jordan a good river? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. எங்க தேசத்திலே ஆறு ஒன்றும் இல்லையோ? Is there no river in our land? அந்த ஆறுகளை பார்க்கும் இந்த யோர்தான் நதி ரொம்ப விசேஷமோ? Is this Jordan more special than those rivers? கோபத்தோட போனா. He went away with anger. வேலைக்காரன் சொன்னா, the servant of his servants told him, ஆண்டவனே, அவர் ஒரு பெரிய காரியம் சொல்லி இருந்தா செய்வீரே, இது மேட்டரே இல்லையே, முங்கத்தானே சொல்றாரு, நதியில போய் முங்கிருமே, குஷ்டம் போட்டுமே. Oh Lord, if we had told you so many great things you would have done, but he is only asking you to dip in the river. You dip in the river and get rid of your leprosy. முழுதுமாக 7 முறை முழுகி விட்டு பார்த்தான். மாம்சம், சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல இருக்கு. ஆளை பார்த்தப்ப கலரெல்லாம் மாறி சேஞ்ச் ஆகி சின்ன குழந்தை மாதிரி, பச்சிளம்பிள்ளை மாதிரி
மாறி இருக்கு, நல்ல நைஸ் தோலாட்டு. He took 7 dips in the river Jordan. Now his whole flesh is changed. Now he has become like a small child. The flesh has become that of like a small child. நம்முடைய ஆட்கள் என்னமெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பார்க்கறாங்க, பியூட்டி பார்லர்ல போய் பார்க்கறாங்க, என்ன நைஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் இவனோ 7 முறை முழுகிற நேரத்துல Our people, சின்ன குழந்தையோட சரீரம் போல ஆகிவிட்டது. our people are taking all efforts to become beautiful. They are going to the beauty parlors. They are taking plastic surgery, but nothing is being done. When this person took 7 dips in river Jordan, his flesh became like that of a small child. கொண்டு வந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு போகிறான். இவனுக்கோ கேயாசிக்கோ இங்க இருந்து கலங்குது. ஒரு கொஞ்சமாவது வாங்கி வைக்க கூடாது அந்த பொண்ணை. Naaman was taking back all the wealth and riches he has brought. Gehazi was troubled in his heart. Why don't our master receive something from him? அவருக்கு வேண்டாட்டா எனக்காவது வாங்கி தர கூடாது. If he is not desiring anything, why don't he get it and give it to me? அந்த மனுஷனுக்கு ஒரு கவலை இல்ல, ஒண்ணு வேண்டாம், நானாவது இருக்கிறேன் இல்ல, அவருக்கு ஊழியங்கிற ஆளு. He has no worry, no care, no burden. But I am the servant who is doing all the work. அவருக்கு பிள்ளை இல்ல, குட்டி இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு பிள்ளை குட்டி குடும்பம் எல்லாம் இருக்கு. He is having no child, no issue, no family. But I am having the family and children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் போற நேரத்துல when he went away, இவன் பின்னால ஓடுறான். This Gehazi pursued after. எவ்வளவு போய் பச்சை பொய் சொல்றான் பாருங்க. You go and see, you see what a great lie he is telling. பொய் சொல்லி நாகமான்ட்ட எல்லாம் வாங்குறான். Telling these lies, he received money from Naaman. வாங்கிட்டு வரும்பொழுது எலிசாவுடைய ஆவி உண்டுன்னு சொல்லி, அப்பா கொலைப்படி பண்ணிக்கிட்டே ஆவி போராடி கொண்டே இருக்கிறது. When he received the money and came back, the spirit of Elisha was striving with him. Oh, you have caused trouble. தம்பி எங்க போனே? Oh, where have you gone? நான் எங்கும் போகல. No, I went nowhere. நான் எங்கும் போகல. Thy servant went no whither. என்ன பச்சை போய் சொன்னான் பாருங்க. He is telling such a plain lie there. எலிசா என்ன சொல்லுகிறான்? What did Elisha say? அந்த நாகமானுடைய குஷ்டம் உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் பிடிக்கும். The leprosy of Naaman shall cleave unto thee and your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ மறைவாக எங்கேயாவது போய் லஞ்சம் எதுவும் வாங்கினியோ? Have you gone secretly somewhere and received some bribe? பாக்கெட்ல கொண்டு சார் சும்மா இது ஒரு டொனேஷன், சும்மா ஒரு என்ன gift, our gift. Receiving the bribe, that person would have told you. சொல்லும் பொழுது நீ லிஃப்ட் ஆயிடுற. When he says it is just a gift, you are lifted up in yourself. Praise be to God. நீ லிஃப்ட் ஆகி பிற்பாடு உன்னை பிடிக்கவே முடியல. லஞ்சம் எதுவும் வாங்கினாயோ, வாங்கி லிஃப்ட் ஆகி இருக்கிறாயோ, கிஃப்ட் வாங்கி? Are you lifted up now, having received the bribes and all kinds of bribery? கிஃப்ட் வாங்கியது மாடி வீடதான் கட்டி லிஃப்ட்ல இருக்கிறாயோ? Or have you received the bribe and building upper chamber and living there in lift? நீங்க கண்டோன்மென்ட்ல யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. I hope nobody in cantonment will be like that. ஆண்டவர் வசனம் தந்தார், நான் பேசுகிறேன். The Lord is giving the verse to me, I am speaking that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved children of God, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? அவன் குஷ்டரோகியாய் எலிசாவுடைய சமூகத்தை விட்டு போய்விட்டான். He went away from his master's presence as a leper. அடுத்து இன்னும் உள்ள இருக்கிற பாட்டியத்தை அப்போஸ்தலர் காலத்துல வருவான். Let us come to the period of apostles. ஒரு சகோதரன் சகோதரி நல்லவங்க. There were good family, a brother and sister. அவங்க அந்த நாட்கள் எழுப்புதல் உண்டான பொழுது எல்லாவற்றையும் விற்றாங்க. அது சாதாரண காரியம் இல்லை. நம்ம ஆட்களை விற்க சொல்லுங்களா? When there was a great revival amongst our people, they sold everything and brought to the feet of apostles. It is not an easy thing. You tell our people to do so. கண்ணுக்குட்டியை கூட விற்க மாட்டாங்களே. கண்டுக்குட்டியை கூட விற்க They மாட்டாங்க. will not even sell a small calf. ஒரு கோழி குஞ்சை கூட விற்க மாட்டாங்க. They will not even sell a chick. ஆனா இவங்க எல்லாவற்றையும் விட்டாங்க. But they sold everything. அப்படி என்ன நல்ல கொடுக்கிற மனப்பான்மை உள்ள ஆட்கள் தான். They had the mind to give. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் என்ன சம்பவித்தது? But what did happen? நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுவேன். I used to tell this often. அத இவங்க ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வர்ற மாதிரி நினைச்சுக்கிடுங்களே. And let us consider that these two came for the ministry. இவங்க குடும்பஸ்தலா இருக்காங்க. They were earlier in family. பிள்ளையும் இல்ல, குட்டியும் இல்ல. They had no children.
ரெண்டு பேரும் அப்போ பிள்ளை குட்டி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் சுகமா தான் வாழ்ந்திருப்பாங்க. Because they had no children, they would have lived comfortably. பிள்ளை குட்டி வந்தா தானே அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அவங்கள அது பல பிரச்சனை இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா ஜாலியா இருப்பாங்க. Only if there are children, they would have the problem of admitting the children in school, sending them, paying the school fees, taking uniform, all kinds of trouble. If there are no children, they would have been living free. விரும்பின இடத்துக்கு போகலாம், விரும்பினதை சாப்பிடலாம், விரும்பினபடி உலாவலாம். They can go to the place where they desire, they can eat what they desire, they can do whatever they want to do. உலாவுறதுக்கு புள்ள குட்டி இருக்கிறதுனால பிள்ளையும் குட்டியும் கொண்டு மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு இவங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. Because some people want to move away here and there, they take their children, put them in their in-laws house, they go freely. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் என்ன சம்பவித்தது? But what did happen? விற்றார்கள். They sold. வித்துக்கிட்டு நைட்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. After selling their property, these two were counseling in the night. ஏன்னா நம்ம நாளைக்கு ட்ரைனிங் சென்டர் போறோம். Tomorrow we are going to the training center. அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். The people there are so strict. அங்க பிரெட் ஒண்ணும் கிடைக்காது. கஞ்சி மா ஒண்ணும் கிடைக்காது. We will not be receiving any bread, any color to put on our white dress. சோப்பு வாரத்துல கொஞ்சம் தான் கிடைக்கும். Only a little bit of soap will be given for a week. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சுகமா இருந்துட்டோம். We have been living so far comfortably. ஆகையால ஒன்னு செய்வோம். Therefore we will do something. நீங்க கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. You keep some money with you. நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். I will keep some money with me. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? How can we tell this? என் கற்பனை கரெக்ட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I think my imagination would be correct. ஏண்டா because அனனியா வந்து பேதுருவிடத்துல போகும்போது சப்பீராள் இல்லை. Because when Ananias came unto Peter, Sapphira was not there. எங்க போயிருப்பா? மார்க்கெட்டிங் போயிருப்பா. She ஸ்டோருக்கு போயிருக்கா. பக்கெட் வாங்குறதுக்கும் அது வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கும் போயிருப்பா. She would have gone for marketing to the fancy store to purchase the bucket and other things. அதாவது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கும்படியாய் போயிருப்பாள். She would have gone there to purchase all her requirements. இவர் ஒரு அமௌண்ட கொண்டு நேர பேதுருவிட்ட போகிறார். This brother took his amount and went to Peter. பேதுருவிட்ட போகிற நேரத்துல பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தானே வித்தீங்க? When he came unto Peter, Peter asked him, have you sold your property for this much? விக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய தானே இருந்துச்சு. Even before selling it was yours. ஏன் அதுல கொஞ்சம் எடுத்த? Why you have taken a little of that? நீ ஏன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் போய் சொன்ன? Why you are lying against the Holy Ghost? உடனே அனனியாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பல்ஸ் எல்லாம் போச்சு, கீழே விழுந்தாரு. Immediately Ananias got heart attack. He lost his pulse. He fell down. பெந்தெகோஸ்து எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? You know how terrible is Pentecostal life. சரி, மனுஷன் செத்து போனா ஒரு இரக்கம் வேண்டாம். This man is dead. Don't he show mercy? மிஸ்ஸஸ்க்கு டெலிகிராம் போச்சுதா? Was the telegram sent to his wife? சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது தெரியப்படுத்துனாங்களா? Any of the relatives were informed? ஒருத்தருக்கும் ஒண்ணும் சொல்லல. No, they were not informed. கொஞ்சம் வாலிபர்கள் வந்தார்கள். Some youth came there. அவங்க பெட்டியில வச்சு கொண்டு போகல, சீலையில சுற்றி கொண்டு போனாங்களாம். என்ன அநியாயம்! They did not take the body in a coffin box. They simply wound him up in the dead cloths and took him away. யாக்கோபோ யோவான போய் funeral அடக்காராதனை நடத்தவில்லை. No, John or Peter went there to conduct service, funeral service. இன்பராய் ஈட்டிலே மோட்சக்கரையில சந்திப்போம் என்று பாட்டும் பாடவில்லை. They did not sing the usual Tamil song which we sing in funerals. மியூசிக்கும் போடவில்லை. The music was not played. ஒன்றுமே இல்லை. சீலையிலே சுற்றி கொண்டு அடக்கம் பண்ணிக்கொண்டு வாலிபர்கள் வந்து விட்டார்கள். The youth had come to take away his body. They went away and buried and came back. நடந்தது தெரியாமத்தான் அம்மையார் வர்றாங்க. Unknowingly the wife also came there. மேட்ரு தெரியாமத்தான் இவங்க அடக்கம் பண்ணினதும் கூட அம்மையாருக்கு தெரியல. என்ன பயங்கரம்! Therefore இன்றைக்கு நடவடிக்கை எவ்வளவு பயங்கரமா இருக்கும். The wife did not know that her husband was dead and buried. If it happens today, how terrible it would appear. பேதுரு அங்க சிங்கம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். Peter is sitting there as a lion. நிலத்தை இவ்வளவுக்கு தானே வித்தீங்க? Have you sold this land only for this much? ஆமா. Yes, brother. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டது என்ன? Why you have agreed together to tempt the spirit of the Lord? உன்னை புருஷனை அடக்கம் பண்ண உங்களுடைய கால்கள் தான் வருது. இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. The feet of them which buried your husband has come at the door. தம்பிமாரெல்லாம் இப்பதான் வர்றாங்க. This youth are coming only now. உன்னையும் இப்ப கொண்டு போவாங்க. They will take you also now. உன்னையும் இப்ப
கொண்டு போவாங்க. They will also take you now. அந்த அம்மாவுக்கு உடனே அட்டாக் வந்துருச்சு, விழுந்துட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. That wife also got the heart attack. She fell down dead. She was also taken away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. என்ன பயங்கரம் What a பாருங்க. terrible thing. எதனால? Why? நான் யாரையும் பயமுறுத்தவில்லை. I do not want to frighten anybody. நான் ராத்திரி முழுதுங்கன்னு தலை உடைச்சிட்டே இருந்தேன். என்னத்த பேச ஆண்டவரே என்று. Throughout the night I was praying unto the Lord. Oh Lord, what shall I speak to the church tomorrow? பொதுவாக யாரையும் தாக்குகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா தாக்க வேண்டியது ஆகி போகுது. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. Generally I don't want to attack anybody, but the words given are such an attacking words. பரிசுத்தாவியானவர் வந்து தாக்கிட்டு இருக்கிறார். என்னமோ தெரியல. சரிப்படுத்த வேண்டியது இருந்தா சரிப்படுத்திக் கொள்ளுங்க. The Spirit of God is attacking certain people. If there is anything to correct, please correct yourself. நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஏதாகிலும் பாவமோ பொய்யோ பேசியிருந்தால் செய்திருந்தால், if you had spoken any lie against the Spirit of God, or if you had committed any sin against the Spirit of God, ரகசியமாய் ஏதாகிலும் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், if there be any secret things in your life, கர்த்தருடைய பாதத்திலே சரணடைங்கள். உடனே surrender immediately at the feet of the Lord. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். And the Lord is merciful and of அவர் tender தம்முடைய mercy. ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். Surely the Lord God will do nothing but he revealeth to his secret and his servants. ஆகவே ஆண்டவர் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளும் பொறுமையுள்ளவராய் இருந்திருக்கலாம். Therefore, so far the Lord would have been patient concerning your life. அவர் பொறுமையுள்ளவராய் இருந்திருக்கலாம். You would have been so patient. ஆனால் இப்பொழுது அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை வந்தது. But now there is a limit, a boundary set for his அவருடைய patience. பொறுமைக்கு ஒரு எல்லை வந்திருக்கிறது. There is a limit has come for his patience. அவர் அந்த எல்லையில வந்திருக்கும் பொழுது, When he is at the limit, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். we have to humble ourselves. கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் தேவன் யாரையும் தண்டியாமல் இருக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let us all pray for a moment so that the Lord may not punish anybody. யாராகலும் ரகசியமாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், தேவ சமூகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய இருப்பார்களானால் கர்த்தர் தாமே அவர் மேல் இரக்கம் பாராட்டுவாராக. If anybody had worked against the presence of God, against the words of God, let the Lord show mercy upon such இந்த people. சபையிலே ஆனாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காகலும் சரி, தேவ கோபம் என்கிற ஒன்று வர வேண்டாம். Whether it be a person of this church or anybody who is hearing these words, let not the wrath of God come upon anybody. கர்த்தருடையதை நீங்கள் யாராவது வஞ்சித்து வைத்திருப்பீர்களானால் பயப்படுங்கள். If you had stolen anything that is of the Lord, fear him now. கர்த்தருடைய கை உன்னை தேடி வருவதற்கு முன்னே நீ சரணடைவாயாக. Before the hand of the Lord comes seeking after you, surrender yourself. எந்த விதமான பொல்லாப்பும் ஜனத்தை அணுகாதபடிக்கு நாம் ஜெபிப்போமாக. Let us pray so that no evil befall our people. Oh Jesus, Jesus, hallelujah, 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 hallelujah. இத்தனை தயவோ என் பாலன் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என்பால், இத்தனை தயவோ என்பால் என் பரனே, எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என்பால் பாவினானே பராபராமை பாதுகிறார், பாதிக்க கொடுத்தே பாவினானே, பராபராமை பாதுகிறார், வாதிக்க கொடுத்தே அன்பினுருவே, அரே குருவே, அன்பினுருவே, அரே குருவே, என்னையோ நீ இறங்கி மீட்டே, இத்தனை தயவோ என்பால் என் பரனே, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்து, இத்தனை தயவோ என்பால், இத்தனை தயவோ என்பால் என் பரனே, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்து, இத்தனை தயவோ என்பால். நம்முடைய ஜீவிய
இருதயத்தை நாம் தாழ்த்தி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 praise the Lord. அதாவது தங்களுடைய குறைகளால் மறைவான காரியங்கள் மூலமாய் தண்டிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். There are many people who have been punished on account of their shortcomings and their secret sins. தண்டனையை குறித்தே அதிகமாய் நான் பேச விரும்பவில்லை. I don't want much to talk much about punishments. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்க்கும்படியாக வரவில்லை, அவர் ஜனத்தை ரட்சிக்கும்படியாகவே வந்தார். Jesus Christ came not to judge the people, but he came to save them. ஆகவே நாம் அவருடைய இரக்கத்தை பற்றிக்கொள்வோமாக. Therefore let us hold of his mercy. இரண்டாவதாக, Secondly, இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? what the Lord had done through his prophets. முதலாவது மறைவான காரியங்கள், ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்தி உணர்த்தி இருக்கிறார், சிச்சித்திருக்கிறார். Firstly, he has revealed certain secret and mysteries unto his prophets and exhorted them and chastened them. ஆனால் அதே நேரத்தில் But at the same time, கர்த்தருடைய நாமத்துக்காக யார் கிரியை செய்யும்படியாய் அந்த கிரியை ஸ்தலங்களில் யுத்த களங்களில் நின்றிருக்கிறார்களோ அவர்களை திடப்படுத்தி இருக்கிறார். and the Lord has strengthened the people who are standing at the war front, battle front, who fighting for the Lord. எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் வரும்பொழுது, If we come to the book of Ezra, 3rd chapter, 1-2 வசனங்களிலே, kindly read the first and second verse. எருசலேம் தேவாலயம் மறுபடியும் திருப்பி கட்டுகிற நாட்களில், In the days in which the temple at Jerusalem was being rebuilt, எதிர்ப்புகள் போராட்டங்கள் ஏராளம் இருந்தன. there were many oppositions and against the building. சத்துருக்கள் அவருடைய கைகளை திடனற்று போக பண்ணிக் கொண்டிருந்தார்கள். The enemies were weakening the hands of the people who worked there. ஆனால் அந்த நாட்களிலே, But in those days, அவர்களுக்கு திடன் சொல்லும்படியாக தீர்க்கதரிசிகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். we see there were prophets to encourage the people. படியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. 5th chapter, first 2 verses. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோயாவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். With them were the prophets of God helping them. இதே சம்பவத்தை சகரியாவின் புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது, When we read the same instance in the book of Zechariah, 8ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனமும் 13ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். தேவாலயத்தை கட்டுகிறவர்களை திடன் சொல்லுகிறதை பற்றி நாம் படிக்கிறோம். 8th chapter, 9th and 13th verses, we read that they were strengthening the people who were building the house of the Lord. படியுங்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறார்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. இது அவளுக்கு திடன் சொல்லுகிறது. And these were the encouraging words spoken to them. ஒரு காலத்துல ஜாதிகள் மத்தியிலே நீங்க சாபமாயிருந்தீங்க. Once you were a curse amongst the heathen. எல்லாரும் உங்களை நிந்தித்தார்கள். All were reproaching you. எல்லாரும் உங்களை கனவீனம் பண்ணினார்கள். All were dishonoring you. நீங்கள் தேசமெல்லாம் சிதறி அடிக்கப்பட்டீர்கள். You were scattered throughout the place. உபத்திரவங்களும் போராட்டங்களும் உங்களுக்கு உண்டாய் கொண்டிருந்தது. You were going through the tribulations and trials. ஆனால் அன்றைக்கு நீங்கள் எப்படி தாழ்த்தப்பட்டீர்களோ, But how you were made low in those days. ஆனால் இனி அப்படி அல்ல. But henceforth it will not be இனி like நீங்கள் that. உயர்த்தப்படுவீர்கள். You shall be exalted. இனி நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். Henceforth you shall be honored. என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். My spirit is in your midst. நான் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன். I will do great things in your midst. என்னுடைய மகிமை பெரிதாய் இந்த ஆலயத்தில் விளங்கும். My glory will be manifest greatly in this temple. நான் இங்கே இந்த நகரத்தின் மேல் ஆதரவாய் இருப்பேன். I will be a support upon
upon this city. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be troubled. உங்கள் கைகள் திடப்பட கடவது. Let your hands be strengthened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த திட நம்பிக்கையின் வார்த்தை எப்பொழுது தேவன் நமக்கு தருவார்? when the Lord will give us these encouraging words. ஆண்டவர் ஒரு மனுஷனை அதாவது உற்சாகப்படுத்தி அனல் மூட்டி அவனை என்கரேஜ் பண்ணமானா அவனில் அவன் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? If the Lord is to encourage a person and to kindle the fire in him, what is expected from him? நிச்சயமாய் ஒரு பின்மாற்றக்காரனை கர்த்தர் திடப்படுத்த மாட்டார். Surely the Lord will not strengthen a backsliding man. ஒரு பாவியை அவனை பார்த்து நன்றாயிருந்து சொல்ல மாட்டார். The Lord will not say be happy unto a sinner. ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ நன்றாயிருப்பாய் என்று தேவன் சொல்லவே மாட்டார். And the Lord will never say unto a wicked man you will be prospering. ஆனால் கர்த்தர் யாருக்கு திடன் சொல்லுவார்? But to whom the Lord will give the encouraging words? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வருகிற நேரத்தில் We turn to the second book of Chronicles 20th chapter. யோசபாத்துக்கு விரோதமாக சில ஜாதிகள் எழும்பி யுத்தத்துக்கு வந்த பொழுது When certain tribes came in a war against Jehoshaphat the king, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். he started to cry unto the Lord. இவர்களுக்கு எதிராக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் தாழ்த்தினான். He humbled himself. Oh God, we are not strong enough to go against these people. அப்பொழுது அவன் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். He started to fast and pray at that time. அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்களே ஒருவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். At that time, upon one of the persons gathered there, the Spirit of God descended. நீங்கள் 20ஆம் அதிகாரத்துடைய 12, 13, 14, 15 வசனங்களை படியுங்கள். Kindly read from the 12th unto the 15th verse of the 20th chapter. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கு என்றான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தொடர்ந்து 12 15 15ஆம் வசனமுடைய படிங்க. 12 15 மட்டும் படிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ராஜாவும் ஜனங்களும் ஸ்திரீகள் பிள்ளைகள் புருஷர்கள் சிறியோர் பெரியோர் அனைவரும் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். All Judah, the king, the men, their wives, their children, even the little ones were standing before the Lord. அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. Their eyes were looking towards the Lord alone. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை. Oh Lord, we do not have sufficient might. எதிர்ப்பதற்குள்ள பலன் எங்களுக்கு இல்லை. We do not have the might to go against this great number. யுத்தம் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை. We don't have the might to fight. என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. We do not know what to do. நீர்தான் இதிலே நீதி செய்ய வேண்டும். Oh Lord, thou should do justice now. அப்பொழுது ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். At that time, upon a Levite person, the Spirit of God descended. அந்த லேவியன் என்ன சொல்லுகிறான்? What did that Levite say? சகல யூதா கோத்திரத்தாரே, Oh, all of Judah எருசலேமின் குடிகளே, and inhabitants of Jerusalem, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். and thou King Jehoshaphat, hear. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Be not afraid, not dismayed by the reason of this great multitude. யுத்தம் உங்களுடையதல்ல. For the battle is not yours. நாளைக்கு நீங்கள் அவளுக்கு எதிரே போங்கள். Tomorrow you go down against them. அவளை நான் உங்களுடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன். Behold, I will hand them over into your hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்பொழுது கர்த்தரை திடப்படுத்துவார்? When shall the Lord strengthen you? எப்பொழுது தேவனிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும்? When shall you receive assistance from the Lord? நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய முகத்தை தேடும் பொழுது, when we humble ourselves and seek the face of the Lord. இந்த காலை நேரத்திலே யார் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ தெரியாது. In this morning I do not know who are waiting for the Lord. என்னால முடியாது, நீர்தான் என்னுடைய யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று
ஜெபத்தோட உபவாசத்தோட கண்ணீரோட நீங்கள் யார் தேடுகிறீர்களோ தெரியாது. I do not know whom of you are seeking the Lord with fasting, prayer and tears. Oh Lord, I cannot do this. எனக்கு பலன் இல்லை, நீர்தான் எனக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்று உங்களில் எத்தனை பேர் கேட்கிறீர்களோ தெரியவில்லை. I do not know how many of you are asking, oh Lord, I don't have strength in me. Oh Lord, you should be my strength. இதோ கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உன்னை நோக்கி வருகிறது. Now the word of God is coming to you as a prophecy. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to fear. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. This fight is not yours. நாளைக்கு உன்னுடைய சத்துருவுக்கு விரோதமாய் நீ எழும்பி போவாயாக. Tomorrow you go against your enemies. நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். I will give you victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உனக்கு திடன் சொல்லும்படி இந்த காலை நேரத்திலே தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். Today in this morning the Lord is speaking through the prophetic spirit to encourage you. உன்னுடைய இருதயத்தின் அந்தரங்க பகுதியை அறிந்த ஆண்டவர் தீர்க்கதரிசன ஆவியாக உன்னோடு பேசுகிறார். The Lord, knowing the secret part of your heart, speaketh as a prophecy to you. தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் முதலாவது கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். Firstly, through the prophets he is exhorting them and warning them. அடுத்தபடியாக அவர்களை திடப்படுத்துகிறார். Secondly, he is encouraging them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக படிக்கும் பொழுது Thirdly, if you read, இந்த தீர்க்கதரிசிகளோடு ஜனங்களுக்கு ஒரு ஐக்கியம் அவசியமாயிருக்கிறது. the people need a fellowship with the prophets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது ஆண்டவரே சொல்லுகிறார். The Lord himself says so. அதாவது ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கிற நேரத்தில், if we read about Abraham, அதாவது அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவியை அவன் தன்னுடைய மனைவியாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, when Abimelech wanted to make the wife of Abraham his own wife, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what did the Lord say? அவன் ஒரு தீர்க்கதரிசி, he is a prophet, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். he will intercede for you. ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவன் வேண்டுதல் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். If there be a prophet, he should intercede for others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சும்மா தீர்க்கதரிசனம் வராது. The prophecy will not come just like that. ஜெபிக்கிற மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கும். The words spoken by the people who pray will be the true words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு சந்தர்ப்பத்திலே, under one circumstance, எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் வந்து ஜனங்கள் கேட்கிறார்கள். unto Jeremiah the prophet, the people came and asked him. அதாவது ஒரு கூட்டம் பேர் நியாயம் தீர்க்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். One group were judged and taken to Babylon. அந்த நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், in those days the Lord spoke unto the people of Israel, நீங்கள் எகிப்துக்கு போக கூடாது, you should not go to Egypt, பாபிலோன் ராஜாவோடு நீங்கள் இசைந்து போங்கள், you go along with the king of Babylon, அவனோடு எதிர்த்து போகாதீர்கள், do not resist him, எதிர்த்தால் உங்களுக்கு வாய்க்காது, if we resist him it will not be good for you, என்னவென்றால் உங்களுடைய பாவம் மிகுதியாயிருக்கிறபடியினால், because your sins are many, 70 ஆண்டு காலம் நான் உங்களை சிறையிருப்புக்கு கொடுக்க போகிறேன், 70 years I will give you into captivity unto me, நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், you should admit to that, எதிர்க்க கூடாது, you should not resist that. ஆனால் சிலர் எதிர்த்தார்கள், but some people resisted it, அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், and they were destroyed. அந்த சந்தர்ப்பத்திலே under such a circumstance, ஜனங்கள் வந்து எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார்கள், the people came to Jeremiah and told him, 42ஆம் அதிகாரம் 42nd chapter, 1-2 வசனங்களை first 2 படியுங்கள். verses. அப்பொழுது எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓரியாவின் குமாரனாகிய எசனியாவும் சீரியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக ஜெபம் பண்ணும். Pray for us unto the Lord thy God. தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக ஜெபம் பண்ணும். Pray for us unto the Lord thy God. ஏன் அவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்? Why they came and asked him to pray for them? பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளிலே எரேமியா ஒரு பெரிய ஜெப வீரன். In the old of all the Old Testament period prophets, Jeremiah was a prayer warrior. அவன் ஒரு உண்மையான ஜெப வீரன் என்பதை புலம்பல் புஸ்தகம் தெளிவாக நமக்கு விவரிக்கிறார். The book of Lamentations clearly described he was a very much praying person. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தரை கண்டிப்பது உண்மை. It is true that the Lord has chastised you through the prophets. ஒரு எச்சரிப்பது உண்மை. It is true that he is warning you. அதே நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஒரு மனிதனானால் உன்னை திடப்படுத்தி உன்னை தேற்றுகிறது உண்மை. At the same time, if you lean upon the Lord and live for the Lord, it is true that he will encourage you. ஆனால் அதோடு நின்று விட கூடாது. But you should not stop with that. அவருடைய ஜெபம் உனக்கு அவசியமாயிருக்கிறது. You need the prayer of those prophets. தேவனுடைய ஜனத்தினுடைய தேவனுடைய பரிசுத்த
பரிசுத்தவான்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. You need the supplications and prayers of the saints of God, the prophets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகவே தான் ஜனங்கள் வந்து எரேமியாவிடத்திலே எங்களுக்காக ஜெபம் பண்ணும் என்று கேட்க கர்த்தருடைய தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. You need the supplications and prayers of the saints of God, the prophets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகவே தான் ஜனங்கள் வந்து எரேமியாவிடத்திலே எங்களுக்காக ஜெபம் பண்ணும் என்று கேட்கிறார்கள். Therefore the people came unto Jeremiah and requested to pray for them. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சாமுவேலிடத்திலும் கூட அப்படி வந்து கேட்கிறார்கள். Once the people of Israel also came unto Samuel and asked him to pray for them. முதலாம் சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் வரும்பொழுது, If you turn to the first book of Samuel, 7th chapter, பெலிஸ்தருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கும்படியாக எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறார்கள். pray without ceasing to save us out of the hand of Philistines, they said. 7ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். Cease not to cry unto the Lord our God for us. அப்படியானால் ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? So what did the people expected of? எங்களுக்காக எப்போதாகிலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அல்ல தேவை. The person who rarely prays for them is not required. எங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவை. We need a man who prays always for us. ஆம் பிரியமானவர்களே, Yes, dear ones. உங்களுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய பரிந்து பேசக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்கு தேவை. You need the servants of God who intercede for you day and night, falling down in the presence of God all times. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். Cease not to pray for us. அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற தேவனுடைய ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். In the same manner, in the New Testament period also, there were servants of God who prayed unceasingly. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, எப்பாப்ராவை கொலோச சபையாருக்கு பரிசுத்த பவுல் அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். In Colossians 4:12, Apostle Paul is introducing Epaphras unto the Colossian people, saying that he always prays for you. பரிசுத்த பவுலும் எப்பொழுதும் ஜெபங்களிலே போராடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். Apostle Paul was also praying always, striving in his prayers. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப ஜீவியம் தேவை. அதே நேரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள் தேவை. for us in our life also we need a prayer life. At the same time we need the people who pray for us also. கிருபையின் காலம் என்று சொல்லுகிறது பரிந்து பேசுகிற காலம். The period of grace is the dispensation of intercession. இது கிருபாசனத்தின் காலம். This is the period of the throne of grace. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is interceding on the right hand of the Father. இது நியாயத்தீர்ப்பு செலுத்தும் காலம் அல்ல. It is not the time to give judgment. இது ஒரு தண்டனை வழங்குகிற காலம் அல்ல. It is not a period to give punishments. ஆகையினால் தண்டனை இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். Therefore do not think that there will be no punishment. நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளாவிட்டால், If we do not correct ourselves, தேவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கக்கூடிய நேரம் வரும். a time will come in which the Lord will sharpen his sword. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, Therefore, beloved people of God, அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவதற்கு முன்னே before he sharpens his sword, நீங்கள் உங்களை மனம் திரும்பி உங்களுடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். you repent and reform your ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நாங்கள் எங்களுடைய ஜனங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். We are also praying unceasingly for our people. அந்த சாமுவேலிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சாமுவேலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். The people of Israel asked Samuel, and Samuel was also praying unceasingly. மோசே ஓயாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். Moses was also a person praying unceasingly. ஜனங்களுக்காக தேவனுக்கும் ஜனத்துக்கு நடுவிலே அவன் நின்றான். For the people he stood between God and the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Therefore, beloved child of God, அங்குமிங்குமாக அலைந்து திரியாதபடி, not wandering here and there, தேவன் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவு செல்லும்படியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியலோடு இசைந்து நில்லுங்கள். you get along with the servant of God
who is responsible for your souls unto God. அவர்களுக்கு தெரியாமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. Without their knowledge, the Lord will not do anything. தேவன் யாருக்கு தம் ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? To whom the Lord will reveal his secrets? அதாவது முதலாவது இருதயத்திலே பாரம் உள்ளவர்களுக்கு. Firstly, unto the people who have burden in their hearts. ஆதியாகமத்தில் நீங்க படிக்கிற நேரத்தில் If you turn to the book of Genesis, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். the Lord is asking, shall I hide what I am going to do unto Abraham? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? Shall I hide what I am going to do unto Abraham? படிங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17 18 19 வசனங்களை படியுங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஏன் தேவன் ஆபிரகாமோடு பேசினார்? Why did the Lord speak unto Abraham? வருங்காலத்து சந்ததியை குறித்து அவருக்கு ஒரு பாரம் இருந்தது. Abraham had a burden concerning the future, the coming seed. தேவன் உன்னோடு பேச வேண்டுமானால், If the Lord is to speak with you, நீ பாரமுள்ள ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, தேவ ஜனத்துக்காக பாரப்படுகிற ஒரு ஆளாயிருக்க வேண்டும். you should be a person with a burden concerning the people of God, concerning the church, concerning the perishing souls. உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஆளாயிருக்க வேண்டும். You should be a responsible person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தேவன் ஏன் எங்களுக்கு சத்தியங்களை கொடுக்கிறார்? Why the Lord is giving us the truths? தேவன் ஏன் தூதங்களுக்கு கொடுக்கிறார்? Why the Lord is giving his messages to us? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து பார்த்தால், If you open my heart and see, இந்த சபையிலே கூத்துலான பாரத்தை தான் நீங்கள் காண முடியும். you can see only the burden concerning this church. அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை கூத்துல அந்த வேதனை தான் இந்த உள்ளம் நிரம்பி இருக்கிறது. Yeah, my heart is full of the ache concerning the perishing souls. வேறு ஒன்றும் எங்களுடைய உள்ளத்திலே இல்லை. I have nothing else in my heart. ஆகவே கர்த்தர் தம்முடைய மனதில் இருக்கிற காரியங்களை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். Therefore the Lord is revealing the things that are in his mind unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவது, தேவன் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால், Secondly, if the Lord is to reveal things to you, பிரதிஷ்டை உள்ள மனுஷராய் இருக்க வேண்டும். you should be a consecrated person. தானியேலின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கிற நேரத்தில், Return to the book of Daniel. தானியேலுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்த காரணம் என்னவென்றால், The reason for the Lord to reveal the mysteries unto Daniel is அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களிலே, பிரதிஷ்டைகளிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள். they were faithful in their consecrations. ஆகையினால் தேவன் அவர்களை விசேஷித்த ஞானமுள்ள மனுஷராய் மாற்றினார் என்று படிக்கிறோம். Therefore the Lord made them wise persons. 17ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் தானியேல் First chapter 17th verse onwards. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. எப்படி அவனுக்கு அறிவு வந்தது? How he received the understanding. அதாவது மனுஷனுக்கு பொதுவாய் உண்டாகிற அறிவு வேற, தேவன் கொடுக்கிற அறிவு வேற. The common knowledge man has is different from the understanding given by the Lord. தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை அறிவையும் கொடுத்தபடியினால தான் மறைபொருள்களை, ரகசியங்களை அவனால் வெளிப்படுத்த முடிந்தது. Because God gave Daniel the understanding and wisdom to him, he was able to reveal the mysteries and visions. அதற்கு காரணம் என்ன? What is the reason? தன்னை தீட்டுப்படுத்தாமல் ஜீவித்தான். He lived without defiling him. அவன் உலகத்தால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. He did not defile himself with world. யோசேப்பு அப்படி தன்னை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தமாய் ஜீவித்தான். Joseph lived a holy life without defiling himself. பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமானால், If there be consecration and holiness in a life of a man, நிச்சயமாகவே தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். surely the Lord will be revealing himself. உங்களுடைய வருங்காலங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால், If your future is to be revealed unto you, நீங்கள் உண்மையான ஒரு பிரதிஷ்டையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். and the Lord decides that you should live with a proper consecration and holiness. நீ உன்னுடைய வருங்காலத்தை குறித்து ஏன் உனக்கு கலக்கம்? Why you are troubled about your future? நாளைக்கு என்ன என்று ஏன் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? Why you are troubled? What will happen tomorrow? உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது இல்ல. You have not received the word of God. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையில இல்ல. The presence of God is not in your life. ஆண்டவரோடு உனக்கு நெருக்கம் இல்ல. You are not having close relationship with விட God. வேண்டிய காரியத்தை விடாமல் பற்றி பிடித்திருக்கிறாய். You are God getting hold of the things which you have to leave away. உனக்குள்ளே ஜெப ஜீவியம் இல்லை. There is no prayer life in you. உன்னுடைய பொருத்தனைகளை நீ செலுத்தவில்லை. You are not offering your நீ consecration. உண்மையில்லாதவனாய் இருக்கிறாய். You are not faithful. சவுல் கீழ்ப்படியாமை காண்பித்து போன பின்பு, After Saul showed disobedience, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கவில்லை. he did not receive the word of God. அவன் அஞ்சனம் பார்க்கிறவளை தேடினான். He sought after the woman as a
with sorcery. சாலமோனிடத்து ஆரம்பத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். Initially the Lord was speaking unto Solomon. ஆனால் மறுபடியும் அவன் கர்த்தரை விட்டு விலகி போகிற நேரத்தில் எச்சரித்தார். When he departed from the ways of the Lord warned him. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? how many of you are hearkening to the words of the Lord? கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. In this morning the word of God is coming unto you. நீ கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தால், If you draw close unto the Lord and live உனக்கு தெரியாமல், without your knowledge, உன்னுடைய அனுமதி இல்லாமல், without your permission, தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். the Lord will not do anything. ஆகவே நாம் ஆண்டவரோடு நெருங்குவோமாக. Therefore, let us draw nigh unto the Lord. தேவன் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உனக்கு இருக்கிறது. There are many things the Lord had to do for you. உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. In your life also there are many things you have to do. நீ ஆண்டவரோடு நெருங்க அவைகளை அவர் உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். When you draw nigh unto the Lord will be revealing those things to you. ஆகவே தீர்க்கதரிசிகள் ஆண்டவரோடு தேவ சமூகத்தில் நின்றது போல நாமும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியாக, அவருடைய சித்தம் செய்யும்படியாக ஆண்டவரோடு நெருங்கிக் கொள்வோம். Therefore, as the prophets stood in the presence of God, let us also to hear his voice and to do his will come and draw nigh unto his presence. அப்படியே நான் ஆண்டவர் சொல்லுவார், நான் பாபுவுக்கு மறைச்சு இந்த காரியத்தை செய்வேனோ? At that time the Lord will say, shall I hide the thing from Babu? நான் செல்வராஜுக்கு சொல்லாம இந்த பிரச்சனை எல்லாம் வரவழைப்பேனோ? Shall I bring this problem without informing Selvaraj? ஆரோக்கிய சாமி இடத்துல சொல்லாம இப்படி எல்லாம் நான் செய்வேனோ? Shall I do without informing Arokya Swami like this? அவன் உத்தரவாதம் பண்ணுகிறவன். Because he is responsible. அவன் ஜெபிக்கிறவன். He is praying. அவன் என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவன். He is looking upon my face. அவன் பரிந்து பேசுகிறவன். He is interceding. சுத்த இருதயத்தோடு எனக்காக அவன் பாடுபடுகிறான். He is suffering with a clean heart for me. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Our God is what kind of a God we have? நீங்கள் இந்த தெய்வத்தோடு ஜீவித்து பழகி இருக்கிறீர்களா? Have you lived with such a God? இந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you known this God? இந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் என்ன சிந்தித்திருக்கிறீர்கள்? What have you thought about this God? உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றையும் அவர் உனக்கு படிப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to reveal step by step what you have to do in your life. உன்னுடைய அனுமதி இல்லாமல், உன்னுடைய அறிவு இல்லாமல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Without your knowledge, without your permission, the Lord says, I will not do anything. அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்பை நாமும் தேவனும் பெற்றுக்கொள்வோமா? Shall we receive such a close communion, such a close relationship with our God? அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகும்படியாய் நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்போமா? Shall we consecrate, dedicate our life so that such a close relationship is formed between ourselves and God? அதை உண்மையாய் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you truly desire that? அவர் என்ன சொல்லுகிறார்? What is he saying? அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் வந்தால், If you come to such a state, நான் உனக்கு மறைந்திருக்க மாட்டேன். I will not be hidden unto you. நான் ஒரு காரியத்தை உனக்கு மறைக்க மாட்டேன். I will not hide anything from you. உனக்கு மாத்திரமல்ல, Not only to you, உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடியது மாத்திரமல்ல, not only the things that will happen in your life. தேசத்தில் நடக்கக்கூடிய உனக்கு நான் சொல்லுவேன். I will tell you the things that will happen in the country. சபையில் நடக்க வேண்டியது நான் உனக்கு சொல்லுவேன். I will tell you what are all the things happening உன்னை in the எந்த church. நிலவரத்தில் வைப்பேன் என்பதை பற்றி நான் உனக்கு சொல்லுவேன். I will also tell you in which state I will put you. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆய் காத்திருக்கிறீர்கள்? How many of you wait for the voice of the Lord? எல்லாரும் கால்களை மடக்கி கண்களை மூடுங்கள். Let us all kneel down and close our eyes. கர்த்தாவே, நீர் என்னோட பேசும். O Lord, speak unto me. கர்த்தாவே, நீர் என்னோட பேசும். O Lord, speak unto me. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் நான் கேட்கட்டும். O Lord, let me hear thy voice. மனுஷருடைய வார்த்தைகள் எனக்கு திருப்தியா இல்லை. The words of men are not satisfying me. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவோமாக. For a while, let us wait and tarry in the presence of God, pouring down on our heart, so that we may hear the still and gentle voice of the Lord. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை. You are a child of God in the plan of God. அந்த திட்டத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். It would be benefiting you if you understand the plan of God. கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயம் தேவ சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய சத்தத்துக்காக தவிப்பதாக. Let our heart groan in the presence of God for a while,
for His words, for His voice. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நான் ஜீவிக்க விரும்புகிறேன். Oh Lord, I want to live according to Thy words. உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது. Your face should not be hidden unto me. உம்முடைய சத்தம் நான் கேட்காமல் இருக்கக்கூடாது. I should not be forbidden from hearing your voice. உம்முடைய பிரசன்னம் நான் இல்லாமல் இருக்கக்கூடாது. I should not be without Thy presence. நெருங்குங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே. Draw nigh unto the presence of God. எல்லாரும் இருதயங்களை ஊற்றி நெருங்குங்கள். Let us all pour down our heart and draw nigh unto His presence. நீ கர்த்தருடைய கரத்திலே ஒரு விசேஷிக்கப்பட்ட பாத்திரமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. This is the time in which you are being shaped into a precious vessel in the hand of the Lord. தேவன் உன்னை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட உனக்குள்ளே ஒரு குயவன் தன் களிமண்ணின் மேல் அதிகாரம் செலுத்தி அதை உருவாக்குறது போல் உன்னை பலவிதமான பாடுகளின் வழியாக உருவாக்குகிறார் என்பதை நீ அறிந்து கொள்கிறாயா? Do you understand? As a potter has the authority over the clay, he is shaping the clay into whichever shape he wants. In the same manner, God, having concern about you, is shaping you into a precious vessel. நீ தனியாக பிரயாணம் செய்ய முடியுமோ? Can you travel all alone? நீ தனியாக ஏதாகலும் செய்ய உன்னால் கூடுமோ? Are you able to do anything on your own? உனக்கு பலன் உண்டோ? Are you having such a strength? நீ ஒரு பெரிய திறமைசாலியோ? Are you such a skillful person? தாழ்த்துங்கள். Humble yourselves. நீரல்லாமல் வேறே கதியிலே ஆண்டவரே. O Lord, without Thee, we don't have anybody to lean upon. நீர் எனக்கு வேண்டும். We need You. உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும். I need Your words. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். I need Thy presence. என்னோடு மாத்திரமல்ல, Not only to me, என்னுடைய குடும்பத்தோட, with my family, என்னுடைய பிள்ளைகளோட, with my children, எல்லா சூழ்நிலையிலும் under all circumstances, உம்முடைய வார்த்தை எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். Thy word should come unto me. நீர் நடத்தும் ஆண்டவரே. O Lord, lead me. ஒரு காரியம் எனக்கு மறைக்க வேண்டாம் கர்த்தாவே. O Lord, hide not anything from me. ஒருவேளை கர்த்தர் பல சந்தர்ப்பங்களில் உன்னோடு பேசியும் இந்த இருதயத்தை கருணப்படுத்தும் நிமித்தமாக ஆண்டுடைய வார்த்தையை நீ விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். Probably under so many circumstances, because the Lord had spoken, even when the Lord had spoken unto you, you have hardened your heart and not understood those words. ஆனால் இந்த நேரத்திலே சொல்லுவாயாக, கர்த்தாவே அதெல்லாம் எனக்கு மன்னியும் என்று சொல்லுவாயாக. But now tell unto the Lord, O Lord, forgive me all those things. ஆண்டவரோடு இருதயத்தை திறந்து உங்களுடைய இருதயத்தை நொறுக்கி அவருடைய பாதத்தை பிடியுங்கள். Open up your heart, bruise your heart and get hold of His feet. தெய்வமே, ஹalleluya. இந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளம் நொறுக்கப்படுமானால், Now if your heart is broken, நாயினூரிலே கேட்டதான சத்தம் இப்பொழுது இங்கே கேட்கும். the voice that was heard in the place called Nain will be heard now here. மகா தீர்க்கதரிசியானவர் நம்முடைய மத்தியிலே தோன்றி இருக்கிறார். A great prophet has been in our midst. அந்த செத்துப்போன வாலிபன் எழும்பி உட்கார்ந்தான். The dead young man has got up alive. அந்த ஏழை விதவையினுடைய கூக்கர்களுக்கு பதில் உண்டாயிற்று. The answer to the cry of the poor widow was given. உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், அந்த வாலிபம், நீ இழந்து போனதான் இந்த வாலிபம், இளம் பருவம், ஆதி அன்பு இப்பொழுது வெளியே வர வேண்டும். The inner man and the young youth that you have lost, the first love which you have lost, let it come back to life now. நம்பிக்கை இல்லாமல் கல்லறை தோட்டத்துக்கு நேரே பயணம் செய்து கொண்டுதான் அந்த யாத்திரை அது ஒரு முடிவுண்டாகட்டும். Let there be an end to the journey to the sepulchre without any hope. Let there be an end to the journey to the sepulchre without any hope. இதோ தீர்க்கதரிசியானவர் வருகிறார். Now behold, the prophet is coming. எங்கே போகிறீர்கள்? Where are you going? நிறுத்துங்கள். Stop. Where are you going? Where are you going? நிறுத்துங்கள். Stop. Where are you going? நிறுத்துங்கள். Stop. பயணத்தை நிறுத்துங்கள். You stop your journey. இது கல்லறை தோட்டத்துக்கு பயணம் செய்ய வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to take the trip to sepulchre. இது அழிவை நோக்கி போக வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to go towards destruction. மகா தீர்க்கதரிசியானவர் இங்கே தோன்றி இருக்கிறார். A great prophet has come in our midst. இது நம்பிக்கையை இழந்து
பாடையிலே பயணம் செய்ய வேண்டிய மார்க்கம் அல்ல. This is the path not in which you have to travel without hope in Nepal. அந்த நொறுங்குண்ட இருதயத்தோட நீங்கள் அவரை நெருங்குவீர்களானால், If you draw nigh unto him with a broken heart, அழாதே ஸ்திரீயே அழாதேங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. the word is given, weep not woman. செத்து போன அந்த வாலிபன் எழும்பி உட்கார்ந்தான். That a dead young man got up alive. உனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன் இப்பொழுது எழும்பி வருவானாக. Let the inner man from you get up and walk. உன்னுடைய ஆத்துமா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவானாக. Let your soul be quickened now. மகா தீர்க்கதரிசியானவர் இதோ நம்முடைய மத்தியிலே தோன்றி The இருக்கிறார். great prophet has come in our midst. என் ஆத்துமனை சுமைப்பரே, என் உள்ளத்தில் ஆனந்தமே, இன்னும் கிட்டே சேரலாம், வாஞ்சையோடு சமீபிக்கிறேன், இன்னும் கிட்டே சேரலாம், வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேச ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம். நீப்பறை கீழ்ப்படிவும் ஆத்துமத்தை தேற்றுமிடும், அடியேனோ பெரு அருளே, அப்பனே விண்ணப்பம் கிட்டிடும், அடியேனோ பெரு அருளே, அப்பனே விண்ணப்பம் கிட்டிடும். பேச ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம். பாவிகட்கு உமது அன்பை என்னடையா காட்டு செய்யும், கல்வாரி ஆவியாளின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகம், கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகம். பேச ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன், ஆசித்து பாருனே நருளாம், மீட்பரே வல்லமை தந்திடும், ஆசித்து பாருனே நருளாம், மீட்பரே வல்லமை தந்திடும். பேச ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டு செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதே,
இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் மீட்பரை கீழ்ப்படிவோம் ஆத்துமத்தை தேற்றுவிடும் அடியின பெரு அருளி அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் அடியின பெரு அருளி அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பாவிகட்டு உமது அன்பை என்னடையா காட்டு செய்ய கல்வாரி ஆவியாலின் உள்ளத்தை போரில் வெல்லவி செய்ய கல்வாரி ஆவியாலின் உள்ளத்தை போரில் வெல்லவி செய்ய பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வே ஆசித்து தாரின மீட்பரை வல்லமை தந்திட ஆசித்து தாரின மீட்பரை வல்லமை தந்திட பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம் ஜீவிய நாட்களெல்லாம் நீ செல்வி ஆசிக்கு தாரின நெருலா மீட்பரே வல்லமை தந்திடும் ஆசிக்கு தாரின நெருலா மீட்பரே வல்லமை தந்திடும் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வி ஆசிக்கு தாரின நெருலா மீட்பரே வல்லமை தந்திடும் 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 உன்னுடைய அனைத்து நிலவரங்களையும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord has revealed everything of your state to you. கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. The Lord will not forsake you. உன்னை குறித்து அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேற்றின பின்பே அவர் இந்த பூமியில் எடுத்துக்கொள்வார். What are all the things he had spoken about you? After fulfilling everything only, he will take away from this earth. நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் சம்பவிக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the thing which you fear will not happen. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Sotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய ஆராதனையை கர்த்தர் நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இந்த வார்த்தைகளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய கிருபை அளவில்லாமல் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை பலப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாத்தான் தோற்றதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஜாமனோ கர்த்தாவே துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஆராதனை பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர். நீர் எங்களோடு பேசி எச்சரித்ததான எல்லா உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காருக்கு நீ மறைத்தொன்றும் செய்கிறதில்லை என்று வெளிப்படுத்தினீர். நீர் மகாபெரிய தீர்க்கதரிசியாக எங்கள் மத்தியில் இன்றைக்கு உலாவி எல்லா ரகசியங்களையும் நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எச்சரிப்பின் வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்களுடைய ஜீவத்தை சீர்படுத்தி கொண்டு கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி உண்மையாகவே தேவ வசனத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யணுமே. பாவத்துக்கு கர்த்தாவே தண்டனை உண்டு என்று அறிகிறோம். ஆனாலும் தங்களை தாழ்த்துகிறவங்களுக்கு நீ கிருபை கொடுக்கிற தேவன். அன்படி நாளை கர்த்தாவே உம்முடைய கிருபையை பெற்று என்னுடைய கர்த்தாவே அவர்களை திடப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி நீர் அவர்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வசனத்தினால் ஆறுதல் அடைந்து தேர்தல் அடைந்து எப்படியாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு எங்களுடைய ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தாவே தேவ சமூகத்தில் இருந்து தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிறோம் எல்லாரையும் மாற்ற உணர்ந்து கெஞ்சிரோம். உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது என்று நாங்கள் அறிகிறோம். அது கேட்ட கிரியை ஒவ்வொருவருக்குள்ளே நடப்பித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ஜீவத்தில் கட்டி எழுப்ப வேண்டிய பகுதிகளை கட்டி எழுப்பி விட வேண்டிய பகுதிகளை விட்டு கர்த்தாவே இந்த நாட்கள் ஜீவத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து உம்முடைய வருகைக்கு அவளோட காத்திருக்க கிருபை செய்ய கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருவசனத்துக்கு ஒப்படைக்கிறோம். பாதுகாக்கும் பரிசுத்தப்படுத்தும் எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது. சுயமாய் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. நீர் எங்களுக்கு அவசியம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. நீர் எங்களுக்கு மறைந்தவராயிருக்க வேண்டாம். எங்களுக்குள் இருக்கிற எந்த மறைவான காரியங்களை ஆனாலும் எதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து நாங்கள் உம்முடைய அடிச்சோடை பின்பற்றி வரும்படி நீர் உதவி செய்யுங்க தாகவே. இந்த பிரிந்து போகிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணுமே. உடைய பிரயாணங்களை கூட இருக்கணுமே. உடைய குடும்பங்களில் கூட இருக்கணுமே. அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கூட இருக்கணுமே. உடைய சமூகமும் சமாதானமும் ஆறுதலும் உடைய பிரசனமும் அவளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு ஒருவரையும் தொடக்கூடாது. ஒருவரையும் சத்துருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. கத்தாவே உடைய நீதியின் வலது கரத்தில் ஒவ்வொருவரையும் தாங்குங்க தாவே. நீர் வெளிப்படுத்தி கொடுக்கிறவர்களுக்கு உடைய சத்தியங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படைந்து உடைய இதயத்துக்கு ஏற்றுள்ள ஆயுள் ஜீவித்து உம்மை சந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய உடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம நீரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.